இன்னொன்னையும் நம்ம மனசுல எடுத்துக்கணும். இந்த பெண் குழந்தைங்களுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு என்ன தேவையோ அது எங்களுக்கு தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னா, பெண்கள் வந்து இண்டிபெண்டா ஒரு இடத்துக்கு தனியா வெளில போகணும், தனியா சம்பாதிக்கணும், ஒரு இடத்துக்கு வெளில போயிட்டு வர முடியல, அவங்களுக்கு வந்து டாமினேட் அதிகமா பண்றாங்க, ஆணாதிக்கம் தான் அதிகங்கிற மாதிரி அவங்க ஆண்கள் பேசுறாங்கிற மாதிரி எல்லாமே தான் பெண்கள் வந்து அவங்க கோரிக்கையா வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் மெயினான திங்க. எல்லாருக்கும் சம உரிமை சம இடம் கிடைக்கணும்னு தான் பெண்கள் போராடுறாங்க. ஆனா நிறைய இடத்துல வந்து அதை இன்னும் டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு என்ன மெயினா அவர் சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து எந்த ஒரு அநியாயம் பண்றவனும் அந்த சட்டத்துல இருந்து தப்பிக்க முடியாது. பெண்களுக்காக உள்ளதுதான் இந்த டிவிகே கவர்மெண்ட். பெண்களும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இருந்தாலே அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல கவர்மெண்டா ஆயிடும் அவர் சொல்றாரு. பெண்கள் சேஃப்டி தான் மெயின் என்ன கேட்டா. பெண்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நடக்கக்கூடாது. பெண்களுக்கு எதுவும் அநியாயம் அநீதி வந்து ஆண்களால் நடந்துச்சுன்னா, பெண்கள் அந்த சீண்டுதல் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஒருபோதும் சட்டம் வந்து சும்மா விடாது. கண்டிப்பா அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்படி எல்லாமே நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயம். இது என்னென்ன இது பண்றாருன்னு பார்ப்போம்.